வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை ஏர்போர்ட்டில் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அஜித்குமார் படுகொலை வழக்கு மிகவும் உணர்ச்சிபூர்வமான ஒரு வழக்காக, தேசிய அளவில் கவனத்தை இருக்கிற ஒரு வழக்காக மாறியிருக்கிறது. அந்த வழக்கில் தொடர்புடையவர்கள், அதாவது சாட்சியங்களாக இருக்கக்கூடியவர்கள் அஞ்சும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நான் சென்றிருந்த போது கூட என்னிடத்தில் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார்கள். நீங்கள் குறிப்பிட்ட அந்த நபர்களை நான் சந்திக்கவில்லை, காணவில்லை. ஆனால் அங்கிருந்தவர்கள் அஜித்குமார் குடும்பத்திற்கே அச்சுறுத்தல் இருக்கிறது, பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே தமிழ்நாடு அரசு, குறிப்பாக காவல்துறை, அஜித்குமார் குடும்பத்திற்கும் அந்த வழக்கின் சாட்சிகளுக்கும் உடனடியாக பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு ஆயுதம் தாங்கிய போலீசார் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய குடும்பத்தினர் மீதே பண மோசடி வழக்கு இருப்பதாகவும் இப்போது ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவருடைய இந்த நடவடிக்கைகள் குறித்து புகார் பெற்று உரிய விசாரணை நடத்த வேண்டிய தேவை உள்ளது. அவர் அந்த கோவிலுக்கு நகையை கொண்டு வந்தாரா என்கிற சந்தேகம் இப்போது எழுப்பப்படுகிறது. ஆகவே அந்த பின்னணியை கண்டறிய வேண்டியது இந்த வழக்குக்கும் அவசியமானதாக தெரிகிறது. அவருக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் நீதிமன்றத்திலே அரசு தரப்பில் அது மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற கேள்விகள் அவரை சுற்றி ஏராளம் எழுந்திருக்கிற சூழலில் தனி வழக்காக பதிவு செய்து அவரை விசாரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வரவிருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி அதிமுக இந்த செயல் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. அவருடைய தமிழ்நாடு காப்போம் பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். ஆனால் பாஜக, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களோடு சேர்ந்து எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றப் போகிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. தேசத்திற்கே அவர்களால் ஆபத்து என்று அகில இந்திய அளவில் சங் பரிவார்களுக்கு எதிராக மக்கள் அணிதிரண்டு வரும்போது, தமிழ்நாட்டை காக்க புறப்படுகிற அதிமுக தலைவர் சங்க பரிவாரங்களோடு செல்வது என்பதுதான் அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது. சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் ஒழிப்பு தினம் ஆண்டுதோறும் ஜூலை 3ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டை குறைப்பதன் முக்கியத்துவம் மற்றும் சுற்றுச்சூழலில் அதன் தீய விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக மதுரை அருப்புக்கோட்டை ரோடு TVR நகரில் உள்ள கிருஷ்ணமால் ராமசுப்பையர் CBSE பள்ளி மாணவ மாணவிகள் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தினர். நாங்கள் KRS கிருஷ்ணமால் ராமசுப்பையர் பள்ளி CBSE பள்ளியிலேருந்து வரேன். நாங்கள் பெருங்குடி ஊர் மக்கள், அப்புறம் பெருங்குடி சுற்றளவில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டும், பிளாஸ்டிக்கால் என்னென்ன தீமை இருக்கோ அதை பற்றி எடுத்துரைத்து ஒரு ரேலி மாதிரி போய் எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுத்து, நாங்கள் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக கொடுத்து நாங்கள் ஒரு ரேலியாக போயிட்டுருக்கோம். இந்த ஊர்வலம் பெருங்குடி மந்தையில் துவங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பெருங்குடி பசும்பொன் முத்துராமலிங்கம் சிலை அருகே நிறைவு பெற்றது. பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியபடி பிளாஸ்டிக் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து கோஷம் எழுப்பி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
இதில் 10ஆம் வகுப்பு தவிர 5 முதல் +1 வரை பயிலும் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர். கேஆர்எஸ் பள்ளியிலிருந்து நாங்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக பெருங்குடியில் நாங்கள் விழிப்புணர்வுக்காக நாங்கள் எல்லா மாணவர்களும் ஒரு போராட்டம் மாதிரி நடத்துகிறோம். இது மூலமாக பிளாஸ்டிக்கோட ஒழிப்பை எல்லாரும் புரிந்து கொண்டு பிளாஸ்டிக் பயன்பாடை குறைப்பாங்கன்னு நம்புகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கேசரி வர்மன். குடும்பத்துடன் துபாயில் வசிக்கிறார். இவரது 2வது மகள் மஞ்சள் நீராட்டு விழாவை நடத்த சொந்த ஊருக்கு குடும்பத்துடன் வந்துள்ளார். வரும் 7ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு விழா நடக்க உள்ளது. கேசரி வர்மன் தனது பாஸ்போர்ட்டை ரினிவல் செய்ய நேற்று மாலை குடும்பத்துடன் சென்னைக்கு சென்றார். வீட்டில் வயதான பெற்றோர் மட்டுமே இருந்துள்ளனர். இன்று அதிகாலை வீட்டின் பின்பக்க கதவை உடைத்த மர்ம நபர்கள் கேசரி வர்மனின் தந்தை முனியன் மற்றும் தாய் பொன்னம்மாள் ஆகியோரை தாக்கி கட்டி போட்டனர். பின்னர் கத்தி முனையில் பீரோ சாவியை வாங்கி அதிலிருந்த 200 பவுண்ட் தங்க நகைகளை கொள்ளையடித்து எஸ்கேப் ஆகினர். வயதானவர்களின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டனர். நகைகள் கொள்ளை போனது குறித்து தன் மகனுக்கு தகவல் தெரிவித்தனர். ஸ்பாட்டிற்கு விரைந்த சங்கராபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இக்கொள்ளை சம்பவம் குடியிருப்பு வாசிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. ஆந்திர மாநிலம் விஜயநகர் மாவட்டம் பாபிலி நகரைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாச ராவ் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் விவசாய பணிக்காக அலஜங்கி கிராமத்திற்கு சென்றார். வீட்டில் யாரும் இல்லாததை கவனித்த கொள்ளையன் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று வெள்ளி மற்றும் பித்தளை பொருட்களை எடுத்து விற்றான். விற்ற பணத்தை வைத்து வயிறு முட்ட மது குடித்தான். ஃபுல் போதையில் திருடிய வீட்டில் யாரும் இல்லாததால் திரும்பவும் வீட்டிற்கு வந்தான். ஏசியை ஆன் செய்து போதையில் மல்லாக்கப்படுத்து மட்டையாகினான். விடிந்ததும் மீண்டும் வீட்டிற்குள் இருந்த பித்தளை பாத்திரங்களை திருடி விற்றான். கை நிறைய பணம் கிடைத்தது. தொடர்ந்து பை நிறைய மது பாட்டில்களை வாங்கி அடுக்கினான். கூடவே சைட் டிஷ்ஷாக சிக்கன், மட்டன், எக் என நான்வெஜ் ஐட்டங்களை கூடை நிறைய அள்ளி போட்டு வீட்டிற்கு நடையை கட்டினான். அதே ஏசி ரூம் ராஜபோதையில் நான்வெஜ் ஐட்டங்களை ஃபுல் கட்டு கட்டிவிட்டு வழக்கமான ஸ்டைலில் மல்லாக்கப்படுத்து குரட்டிவிட்டு ஆழ்ந்த தூக்கம் போட்டான். இப்படியே 3 நாட்களை திருடிய வீட்டில் ஜாலியாக கழித்தான். இரவு முழுதும் வீட்டிற்குள் லைட் எரிந்ததை பார்த்து அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இது குறித்து ஸ்ரீனிவாச ராவ் மற்றும் போலீசாரிடம் பற்ற வைத்தனர். ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் ஏசி அறையில் தரையில் துண்டை விரித்து ஹாயாக தூங்கிக் கொண்டிருந்த கொள்ளையனை சுற்றி வளைத்தனர். போலீசாரை கண்டதும் அரை போதையில் எஸ்கேப்பாக முயன்ற கொள்ளையனை கோழியை அமுக்குவது போல் அமைக்கு பிடித்து கைது செய்தனர். திருட வந்த இடத்தில் கொள்ளையன் போதையில் தொடர்ந்து 3 நாட்கள் டேரா போட்ட சம்பவம் ஆந்திராவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சேலம் மேற்கு மாவட்ட பாமக எம்எல்ஏ அருள் சந்தித்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். நிச்சயமாக இணைந்தே ஆக வேண்டும். காலத்தின் கட்டாயம். விரைவில் இணைவார்கள். தைலாபுரம் தோட்டத்திற்கு மருத்துவர் சின்னையா அவர்கள் வருவார். பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இணைந்து 2026 நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணி உருவாக்குவதிலே மிக முக்கிய பங்கு வகிக்கும். அன்புமணி ஆதரவாளர் சேலத்தில் உங்களை அச்சுறுத்தி இருக்குதா, மிரட்டல் இருக்குதா? உண்மை அங்கே என்ன நடக்குது சேலத்தில்? எங்க அண்ணங்க அன்புமணி ஏங்க இப்படி அவரை ஏங்க போய் சின்னையாவை போய் ஏங்க போய் பேசி அவர் எங்க அண்ணங்க என்னை தூக்கி வளர்த்தவருங்க எங்க அண்ணங்க அவரு. அதை போய் எங்க அப்படிலாம் போய் கேட்கறது எனக்கு ரொம்ப மனசகடமா இருக்கு. எனக்கு யாருமே சொல்லலீங்களே. யாரு நான் என்ன தப்பு பண்ணேன் கெடு கொடுக்கறதுக்கு? நான் யாரும் எனக்கு கெடு கொடுக்கல. 24 மணி நேரம் என் செல்ல ஆனில் தான் இருக்கும். 24 மணி நேரம் செல்ல ஆனில் தான் இருக்கும். நீங்கள் நைட்டு வேணா செக் பண்ணுங்க பார்க்கலாம். 1:30 மணிக்கு, நைட்டு 2 மணிக்கு, 3 மணிக்கு, 5 மணிக்கு கூட ஃபோன் போட்டு பேசுங்க. ஒரு தடவை இல்லை 2வது தடவை போட்டேன்னு எடுத்துருவோம். உங்களுக்கு மட்டும் இல்லை, என் தொகுதி மக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற யாரும் பண்ணாலும் என்கிட்ட சொல்லலையே. என் நம்பர் அவர்கிட்ட இருக்குது, அவர் நம்பர் என்கிட்ட சொல்லு சொல்லியிருந்தேன். நான் பேட்டி கொடுக்கும்போது ஃபோன் அடித்தோம், ஃபோன் எடுக்கல அப்படின்னு பால் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஃபோன் அடிச்சாங்களா? அதெல்லாம் இல்லைங்க. எப்படி நான் ஃபோன் எடுக்காம இருப்பேன்? யார் போன ஏங்க அவர்லாம் ஆதரவாளர்கள் வச்சிருக்கலாம். என்னுடைய உயிருக்குயிரான நண்பர்களுக்கு அவங்கலாம் என் சகோதரர்களுக்கு நிச்சயமா சந்திப்பேன். நான் தான் சொன்னேன் எங்க அண்ணன்னு சொல்லிட்டுங்களே. இதைத்தான் அவங்க வந்து தப்பா எடுத்துக்கிறாங்க. பேட்டி கொடுக்க ஒரு மாதிரி கொடுக்குறாரு, ஆனா அன்புமணிக்கு ஆதரவா பேசுறாரு. ஆனா அவருடைய நடவடிக்கை எல்லாம் அன்புமணிக்கு எதிராகவே இருக்கு. ஐயா கிட்ட போய் தவறாக சொல்றாரு. அவங்க ஒரு நான் மீண்டும் சொல்லுகிறேன். நீங்க அங்க பாத்தீங்க ஒரே ஒரு வார்த்தை ஐயா என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்வேன்.
செய்கிறதான் என் வேலையை தவிர நான் ஒன்றும் ஐயாவுக்கு சொல்கிறக்கூடிய அளவுக்கா நான் வந்து அவ்வளோ பெரிய அறிவாளி ஆள ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து பதவிக்காக தான் வந்து நீங்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து அதே போல் அவருக்கு வந்து ஆதரவாகவும் பேசணும், இந்த நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் மத்தியில் வந்து நிறைய இந்த தொண்டர் மத்தியில் ஏங்க இரட்டை நிலைப்பாடுன்னா என்ன தெரியுங்களா? நான் மீண்டும் சொல்லுவது 1988ஆம் வருடம் மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவனை சேலம் 4 ரோட்டில் எங்கள் அப்பா காட்டுறாரு. 100 காரில் போகிறாரு. போகும்பொழுது ஒரு எல்லாத்தையும் பார்த்து கையாட்டும் பொழுது ஐயா என்னை பார்த்து கையாட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ என் மனசு சொல்லிச்சு, இந்த தலைவர் மாபெரும் தலைவர், நம்ம அருள்னு பேர் சொல்லி கூப்பிடணுமேனு ஒன்று ஏக்கம், ஒரு ஆசை. அந்த ஆசையை 91 நிறைவேற்றிட்டோம். ஒரு சேலத்தில் மாநில மாநாடு போட்டோம். அதில் வந்து ஐயா வந்து என்னை பற்றி பேசிட்டாங்க. அன்னைக்கே அந்த எண்ணம் ஆசை நிறைவேற்றுறது. அதுக்கு பின்னாடி பல பதவிகள் பல பொறுப்புகளை தந்த ஒரு மகத்தான தலைவர் இவரை விட்டுட்டு நான் வேறு யாராச்சும் ஒரு தலைவரை தேடினால் நான் இரட்டை வேடம் போடுவதாக அர்த்தம். என்றைக்கு 1988ஆம் வருடம் யாரை தலைவராக ஏற்றானோ அவர் வழியிலே என் உயிர் இருக்கிற வரைக்கும் இருப்பேன். ஐயா அவர்களை தொடர்ந்து எனக்கு தலைவர் எங்கள் சின்னையா தான், ஆனால் அன்புமணி அவர்கள் தான்.